செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். பிரசங்கி 10:1. ஆம், தைலக்காரனுடைய பரிமள தைலம் மிகவும் சுகந்தமானது. ஆனால் ஈக்கள் அந்த வாசனையினால் ஈர்க்கப்பட்டு பரிமள தைலத்தினுள் விழுந்து விடும்போது அதன் மென்மையான இறக்கைகள் பரிமள தைலத்தில் நனைந்து விடும். ஆகவே அவைகள் சிறகடித்து அதிலிருந்து மீள முடியாமல் அந்த தைலத்தினுள் மடிந்து விடும். முடிவிலே அந்த பரிமள தைலம் ஒருவருக்கும் உதவாதபடி நாரி கெட்டுப்போம். பரிமள தைலம் மிகுந்திருக்கிறது. ஆனாலும் ஒரு சில செத்த ஈக்களினால் அந்த தைலம் வீணாய் போய்விட்டது. அதனால்தான் நியாயப்பிரமாண காலத்தில் பாத்திரம் தீட்டுப்படாமல் வாய் மூடி கட்டப்பட வேண்டும் என ஆண்டவர் கட்டளையிட்டார். ஒரு மனிதன் ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனாக இருக்கக்கூடும். ஆனாலும் அவன் சொற்ப மதியினம், ஒரு சிறு பாவம் அவன் பெயரை, புகழை, ஞானத்தை, கனத்தை கெடுத்துவிடும். ஆகையால் தான் ஆண்டவர் இயேசு கூறுகிறார், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பானானால் அவளோடு ஏற்கனவே விபச்சாரம் செய்தாயிற்று என்று. உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கும் என்றால் அதை பிடுங்கி போடு. 2 கண்களுடன் நரகத்துக்கு போவதை பார்க்கிலும் ஒற்றை கண் உடையவனாய் நீ ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நல்லது. அதே போல வலது கை அல்லது வலது கால் உனக்கு இடறல் உண்டாக்குமானால் அதை தரித்து விடு. நீ 2 கைகளையும் கால்களையும் உடையவனாய் நித்திய நரகத்திற்கு பிரவேசிப்பதை காட்டிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நலம் என இயேசு கூறுகிறார். நீங்கள் இன்னும் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாய் பாவத்துக்கு விரோதமாய் போராடவில்லையே என எபிரேயர் 12:4 கூறுகிறது. பாவத்தோடு விளையாட வேண்டாம், முடிவிலே அது தீண்டும். சிம்சோனின் பாவம் அவன் கண்களை பிடுங்கி விட்டதல்லவா? சொற்ப மதியினம் நம் சாட்சியை கெடுத்து விடாதபடி இன்றைக்கே ஆண்டவரிடம் நம் அவயவங்கள் ஒவ்வொன்றையும் நீதியின் ஆயுதங்களாக ஒப்புவித்து விடுவோம். நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. ரோமர் 6:14. நீங்களோ கிருபையை பற்றி கொண்டு பாவத்தை மேற்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஜெபம். அப்பா, என் இருதயத்தில் ஒட்டி இருக்கும் சொற்ப மதியீனத்தையும் உமது கிருபை அகற்றிவிட என் இருதயத்தை உமக்கு ஒப்புவிக்கிறேன். நீர் என்னை ஆசீர்வதியும். ஆமேன்.